குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி பூவின் 7 நிலைகள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பூ உருவாக ஆரம்பித்ததுலேருந்து அந்த பூ திரும்ப இதழ்கள் காஞ்சி கீழே கொட்டுற வரைக்கும் உள்ள 7 நிலைகள் தான் பூவோட 7 நிலைகள்னு சொல்கிறோம். இந்த 7 நிலையுமே ஒவ்வொரு பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க நம்ம தமிழர்கள். அப்படி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 7 நிலைகளையும் 7 நிலைகளின் பெயர் என்ன, அந்த பூ அந்த ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி இருக்கும், அந்த பொசிஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பூவின் 7 நிலைகள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, இதெல்லாம் கட்டாயமாக நம்ம அடிக்கடி கேட்குறதன் மூலமாகவே மனதில் பதிஞ்சிடும். இதை எப்படி மனதில் வச்சுக்கணுங்கிறத நான் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ முதல் நிலை படிப்போம். படிங்க முதல் நிலையை. அரும்பு. ஓகே, அரும்புன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, அரும்புன்னா பிஞ்சு நிலை, பிஞ்சாக இருக்கும். ஸ்டார்டிங் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்கிறது தான் அரும்பு. அதுதான் பூங்கிறது நமக்கு தெரியாது. இந்த அரும்பு நிலையை நீங்கள் மல்லிகை செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பூவே தெரியாது. முன்னாடி அந்த க்ரீன் கலரிஸில் கவராக இருக்கும். அதுதான் அரும்பு நிலை. அதுதான் முதலாம் நிலை. பூவின் முதலாம் நிலை தான் அரும்பு நிலை. இதை பிஞ்சு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஞ்சு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை எப்படி சொல்லுவாங்கன்னு கூட கொஷின் கேட்கலாம். அதனால தான் இந்த நிலையை பிஞ்சு பருவம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். அரும்பு அப்படிங்கிறது பூவோட 1ஆம் நிலை அல்லது முதல் நிலை. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா பிஞ்சு பருவம் அப்படி தான் சொல்லணும். இதில் எல்லா பகுதிகளையுமே நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க எந்த பகுதியை எப்படி கேள்வி கேட்பாங்கங்கிறது தெரியாது நமக்கு. அதனால் இப்போ 2வது பருவம் படிக்கலாம். பூவின் 2வது நிலை மொட்டு. பூவின் 2வது நிலை, பருவம் வேண்டாம், நிலைன்னே சொல்லுவோம். 2வது நிலை மொட்டு. பூவின் 2வது நிலை மொட்டு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்ன சொன்னது பிஞ்சு பருவம், இது சற்று வளர்ந்த நிலை. சற்று வளர்ந்த நிலை நம்ம பார்க்கும்போது அந்த பூவோட அந்த மேல் பகுதி தெரியும். இப்போ ஒயிட் கலர் பூன்னா ஒயிட் கலரில் அப்படியே தெரியும். அதை தான் நம்ம மொட்டும்போம். இப்போ நாம் பூ பறிக்க போகிற நிலையில் சொல்லுவோம், இன்னும் மொட்டாக இருக்குது, மலரில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுதான் இந்த அரும்புங்கிறதுக்கான அடுத்த ஸ்டேஜ். லைட்டாக அந்த பூ தெரியும் ஒயிட் கலர்லேயோ, அல்லது அந்தந்த பூ என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தெரியும். அதான் மொட்டு என்பது பூவின் 2ஆம் நிலை, சற்று வளர்ந்த நிலை. அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இது எந்த வகையில் எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறாங்களோ அதை தேர்வு பண்ணிக்கணும் நீங்கள். அடுத்து 3ஆம் நிலை. 3ஆம் நிலையின் பெயர் முகை. பூவின் 3ஆம் நிலையின் பெயர் முகை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதழ் விரிய தொடங்கும் நேரம். இதழ் விரிய தொடங்கும் நேரம். முன்ன நம்ம சொன்னது மொட்டு. அந்த மொட்டுங்கிற ஸ்டேஜிலேருந்து இதழ் விரிய தொடங்குகிற நேரத்தை தான் நம்ம முகை அப்படின்னு சொல்கிறோம். இதழ் விரிய தொடங்கக்கூடிய நேரத்தை, அந்த நிலையை முகை என்று அழைக்கிறோம். முகை என்பது பூவின் 3ஆம் நிலை. பூவுக்கு மொத்தம் 7 நிலை இருக்குது. அதில் 3ஆம் நிலையின் பெயர் முகை. முகை 3ஆம் நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பூவின் இதழ்கள் விரியத் தொடங்கும். பூவின் இதழ்கள் விரியத் தொடங்கும் நிலையைத்தான் நம் முகை நிலை என்று அழைக்கிறோம். முகை என்பது பூவின் 3ஆம் நிலை. ஒரு பூ விரியத் தொடங்கக்கூடிய நிலையை நம்ம. அடுத்து 4ஆம் நிலை. மலர் என்பது 4ஆம் நிலை. மலர் என்பதை தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். மலர் சந்தை அப்படின்னு கூட பெயர் வச்சுருக்காங்க. பூச்சந்தை என்பதை விட மலர் சந்தை அப்படின்னு வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. மலர் என்பது பூவின் 4ஆம் நிலை. அதாவது 4ஆம் நிலை அப்படின்னா என்னென்னா, முழுமையாக அந்த பூக்களோட இதழ்கள் விரிந்து இருக்கும் நிலை தான் பூவின் 4ஆம் நிலை. அதுக்கு பேர் மலர். மலர் என்பது பூவின் 4ஆம் நிலை. முழுமையாக இதழ் விரிந்து
அந்த பூ எவ்வாறு இருக்குமோ அந்த தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். அடுத்தது பூவின் 5ஆம் நிலை. ஆலாயிர் அலர். அலர் என்பது பூவின் 5ஆம் நிலை. அலர் என்பது பூவின் 5ஆம் நிலை. அலர் என்றால் அந்த முழுமையாக விரிந்த பூ சற்றே வளைந்த நிலை, துவண்டுரும் இல்லையா? காலையில் பூ வாங்கி வச்சோம்னா என்ன ஆகும்? அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 hour 2 hourல அப்படியே லைட்டாக அது துவண்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? வளைந்த நிலை. பூ விரிந்த பூ சற்றே வளைந்த நிலையை தான் நம்ம அலர் அப்படின்னு சொல்கிறோம். அலர் என்றால் விரிந்த, அதாவது முழுமையாக மலர்ந்த மலர் சற்றே வளைந்து காணப்படுவது. அடுத்தது வி என்பது பூவின் 6ஆம் நிலை. 6ஆம் நிலை அப்படின்னா என்னன்னா, இந்த வி என்பது பூவின் 6ஆம் நிலை. பூ வாடும் நிலை. அந்த நான் முதல்ல சொன்ன இல்லையா, அலர் வந்து சற்று அப்படியே துவண்ட நிலை. அடுத்தது வந்து வி என்பது 6ஆம் நிலை. பார்த்திங்கன்னா வாடும், அப்படியே அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் குறைஞ்சி வாட ஆரம்பிக்கும். அந்த ட்ரை ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாட ஆரம்பிக்கும். அதான் வாடும் நிலைன்னு சொல்லுவோம். அடுத்த நிலை செம்மல் என்பது பூவின் 7ஆம் நிலை. செம்மல் என்பது பூவின் 7ஆம் நிலை. பூ வந்து வாடி வீயில் 6ஆம் நிலையில் வந்து வாடுனுச்சு பூ இல்லையா? அந்த வாடிய பூ, அதாவது இதழ்கள் அந்த காம்பிலிருந்து உதிரும் நிலையை தான் நம்ம செம்மல்னு சொல்லுவோம். வாடி உதிரும் நிலையை தான் செம்மல்னு சொல்கிறோம். இது வந்து 7ஆம் நிலை. செம்மல் என்பது பூவின் 7ஆம் நிலை. அந்த வாடிய பூ அந்த கொத்துலேருந்து கோம்புலேருந்து அந்த பூ இதழ்கள் நிற்கிறதுக்குன்னு ஒரு கோம்பு இருக்கும் எல்லா பூக்களுக்குமே. அந்த கோம்புலேருந்து அந்த இதழ்கள் கீழே உதிரும் நிலையை தான் நம்ம செம்மல் என்கிறோம். அது பூவின் 7ஆம் நிலை இடத்தில் வைக்கப்படுகிறது. சரி, இது எப்படி நம்ம ஈஸியாக மெமரி வச்சுக்கலாம் அப்படின்னா, இதை படிங்க. முட்டான அழகிய முட்டான முல்லை மலர். இது ஒரு வாக்கியமாக சொல்கிறேன். அந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பூவோட முதல் நிலையிலேருந்து 7ஆம் நிலை வரைக்கும் உங்களால் எழுத முடியும். அழகிய முட்டான முல்லை மலர். அவர் அவர் வீட்டு செடியில் பூத்தது. அவர் வீட்டு செடியில் பூத்தது. அழகிய முட்டான முல்லை மலர் அவர் வீட்டு செடியில் பூத்தது என்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு கட்டாயமாக இதை வச்சு இதை எழுதிடலாம். இந்த எழுதி பாருங்கள், புரியும். இப்போ நாங்கள் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு 4 வயது 4.5 வயது இருக்கும். அழகிய முறையில் நாங்கள் தமிழ் சொல்லி கொடுத்து படிக்க வச்சு அவங்களுக்கு இதன் மூலமாகவே சில வார்த்தைகளும் அவங்களுக்கு மனதில் பதிஞ்சிருச்சு. நிறையா ஒரு 10ஆம் வகுப்பு போயோ அல்லது ஃப்யூச்சரில் எழுதக்கூடிய டிஎன்பிசி தேர்வுகளுக்கு இப்பொழுதிலிருந்தே அவங்க படிப்போடு சேர்ந்து தயாராகிறாங்க. அதனால் இந்த வீடியோவை உங்கள் வீட்டு குழந்தை